மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சபையை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், அதன் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 8வது வசனம். 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிலதெல்பியா சபை இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மளோட கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அப்படி தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் பிலதெல்பியா சபைக்கு. அவரை சத்தியம் உள்ளவராக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்படி வெளிப்படுத்தி காட்டும் போது அவர் சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று. அவர் ஒரு தாவீதின் திறவுகோலை உடையவராகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிறவரும், அவர் பூட்டினா யாருன்னு திறக்க முடியாது, அவரை திறந்தா யாருனாலும் முடியாது. அந்த மாதிரி ஹல்லேலூயா, நம்முடைய தாவீதின் திறவுகோலை உடையவர் பிலதெல்பியா சபைக்கு பேசுறாரு. சோ ஒரு வசனத்தை இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கண்டிப்பாக பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சோ ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யாருக்காக இந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று. நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது எந்த கிரியைகளா இருந்தாலும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தர் செய்கிற கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் செய்கிற சின்ன ஊழியமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, எந்த காரியங்களை கர்த்தரை மையமாக வைத்து அவருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களோ, அல்லேலூயா, அந்த எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று அல்லேலூயா இந்த வசனத்தின் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தின் மூலம் சில காரியங்களை செய்திருக்கலாம், அன்பினால சில காரியங்களை செய்திருக்கலாம், அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம். அல்லேலூயா, சுவிசேஷத்தின் வசனம் அறிவிக்கிறது, நற்செய்தியை கூறுகிறது, இந்த மாதிரி எல்லாமே நற்கிரியைகள். அந்த கிரியைகளை நீங்கள் செய்திருக்கும் போது கர்த்தர் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், யாருமே பார்க்கல, இவ்வளவு நாளா இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சு, ஆனா அந்த பலத்திலையும் என் நாமத்தை நீ மறுதலிக்காம இருக்கிறையே, என் வசனத்தை நீ கை கொண்டு இருக்கிறையே. சோ அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நாட்கள் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. சோ ரொம்ப அருமையான இந்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாமத்தை மறுதலிக்காதவர்களுக்காக அவர்கள்ட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பலன் தான் இருக்கு. இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக சபைகள்ல காத்து கொண்டிருப்பாங்க. அவர்கள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. ஆனாலும் வைராக்கியம் உடையவர்களாக கர்த்தருடைய நாமத்துக்காக அவரை மறுதலிக்காமல் ஹல்லேலூயா அவருக்காக வைராக்கியம் உடையவர்களால் ஊழியம் செய்வாங்க. ஸோ அவர்களுக்காக கர்த்தர் வாசல்களை இந்த நாட்களை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றியோடு ஜெயத்தோடு நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்திற்காக நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் துன்பப்படுத்தும் போது அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்து அவருடைய வசனத்தை நாம் கை கொள்வோமானால் நமக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஓப்பன் டோர், ஒரு திறந்த வாசல் இருக்கும்போது அந்த வாசல் நம்ம எப்பயுமே சுதந்திரமா நுழையிறதுக்குரிய அந்த ஒரு ஃப்ரீயா நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, உறுதி, ஒரு விசுவாசம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வாசல் பாத்தீங்கன்னா ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்காக வாசல்களை திறந்திருக்கும் போது அதுல மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை செய்வதற்காக, கர்த்தருக்கென்று ஊழியத்தை நாம் செய்வதற்காக அல்லது அந்த வாசல் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் நுழையும் போது அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று
வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. சோ அப்படி நாம் சுவிசேஷத்திற்காக, நற்செய்திக்காக, கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் துணிந்து நிற்கும் போது, வசனத்தை மறுதலிக்காமல், கர்த்தருடைய வசனத்துக்காக நிற்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல், கொஞ்சம் பலன்தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்காங்க, ஆனா அதை வைத்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், கொஞ்சம் பேரு தான் இருக்காங்க, ஹல்லேலூயா, எண்ணிக்கையில குறைந்த சர்ச் நாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சோதனைகள் மத்தியில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சோதனைகள், கிறிஸ்தவர்கள் படுகிற வேதனைகள், சோதனைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், எப்பவுமே ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மீதியா ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த கூட்டம் எப்பவுமே அவருடைய வசனத்துக்காக நிற்கும், அவருடைய நாமத்தை மறுதலிக்காம அந்த கொஞ்சம் பலத்திலே நிற்பாங்க. அவர்களுக்காக கர்த்தர் ஒரு வாசல்களை இந்த நாட்களை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இங்க கொஞ்சம் பலன்னு பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, கிதியோனை பாத்தீங்கன்னா, கிதியோன் ரொம்ப ஒரு பயந்த மனுஷனா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இருக்கிறவன்ட்ட என்ன பலம் கொடுத்துருக்கிறனோ அந்த பலத்தை வச்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தைய. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சோ நம்ம கிட்ட என்ன பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு நாம் காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. மீதியானியரை நாம் முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானிகளை ஒரு கூட்ட ஜனங்களை நாம் முறியடிக்க முடியும். கர்த்தருக்காக நாம் நிற்கும் போது, அவருடைய வார்த்தையை வசனத்தை நாம் மறுதலிக்காமல் நிற்கும் போது, கொஞ்சம் பலத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால நீங்கள் சோர்ந்து போகாம இருக்கிற பலன் கொஞ்சம், நான் நல்லா கொஞ்சம் தான் பாட்டு பாடுவேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க நல்லா பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிருபை உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஹல்லேலூயா. வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரிதான் கிதியோன் ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் பலன் இருக்கும், பயப்படாத, நீ எழுந்து போ, இந்த பலத்தோட போ, மீதியானி நீ முறியடிப்பா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. கர்த்தருடைய வேலையை செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மளை பலப்படுத்தும் போது, அவருடைய பலம் நம்மளிடத்தில் இறங்கும் போது நாம் என்ன செய்வோம்னா எல்லா வேலைகளுமே செய்வோம். ஹல்லேலூயா. இந்த வேலையை செய்ய முடியும், இந்த வேலையை செய்ய முடியாது என்று இல்லை, கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற பலத்துல நாம் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. யாரு பலப்படுத்துறது? பலம் யார் இடத்துல இருந்து வருதுன்னா இயேசு இடத்துல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல இருந்து வருது. என்னை பலப்படுத்துற அப்படின்னு ஒரு தைரியத்தோடு உறுதியோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. சோ அவர் பலப்படுத்தும் போது நாம் காரியங்களை செய்கிறதுக்கு ஹல்லேலூயா வெற்றியோடு துணிவோடு இந்த நாட்களை இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுருவை பாத்தீங்கன்னா சிறைச்சாலையிலிருந்து அற்புத விதமா விடுதலையாக்கப்பட்டாரு. பேதுருக்கு சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில வைக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நடந்தது என்னவென்றால் கதவு திறக்கப்பட்டது. பேதுருவுக்கான வாசல் திறக்கப்பட்டது. அவர் அந்த கதவு அதிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த பேதுரு சும்மா இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. அவருக்காக சுவிசேஷத்தின் வாசல்கள், நற்செய்தியின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க போகிறார். அதே மாதிரிதான் நாம் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஒரு வாசல் உனக்காக திறந்து நான் வச்சிருக்கிறேன். இந்த வாசல் யாருக்கு என்றால் கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனா அந்த பலத்திலையும் கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்காக, தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காதவர்களுக்காக, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டவர்களுக்காக. சோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக ஒரு வாசல் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலை நீங்கள் நுழைந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய வேலையை செய்யும்படி இந்த வார்த்தை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஏசப்பா பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா கடைசி நேரத்துல அவர் ஜெபிக்க போனாரு. ஜெபிக்க போகும்போது அவர் கூட ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்ல. சீசர்கள்ட்ட கேட்டா 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சீசர்கள் அவங்க என்ன பண்ணாங்களா, தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்தி அவருக்கு அந்த மகிமை, அவர் ஜெபிக்கும் போது அவர் கூட இருந்து அவர் காரியங்கள், அவருடைய சித்தத்தை செய்யறதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா.
அதனால கர்த்தருடைய பெலன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எழுந்து காரியங்களை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பலத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாசல்களை திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் ஹல்லேலூயா பேசுகிறேன். ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுக்காக நான் இந்த வார்த்தை ஜெபிக்கும் போது கண்டிப்பா திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும் என்று விசுவாசி. நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்கள் உம்முடைய வார்த்தை சொல்கிறது தகப்பனே, நீங்கள் எங்களுக்காக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறீர். அந்த வாசல்களை நாங்கள் சுதந்திரமாக நுழைந்து கர்த்தருடைய வேலையை செய்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொருத்தரோடும் தேவனை பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உற்சாகத்தோடு இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எழும்பும்படியாக இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஹல்லேலூயா அவர்களுக்கு திறக்கப்பட்ட வாசல்களை அவர்கள் நுழையும்படியாக, கர்த்தருடைய வேலையை தைரியமாய் எழுந்து செய்யும்படியாக ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுத்து நீர் ஆண்டவரை எழுந்திருக்க பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும்பா. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் ஆண்டவரை திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.